ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து கேரளா ஸ்டைல் சால மீன் குழம்பு எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் கடல் மீனான சால மீனை வச்சு தான் ஒரு குழம்பு செய்ய போகிறோம். அதுவும் கேரளா ஸ்டைலில். அது வந்து புளி போடாமல் மாங்காவும் தேங்காய் பாலும் ஊற்றி கேரளாவுக்கே உரிய ஸ்டைலில் நம்ம செய்வோம். இதில் வந்து எப்பயுமே அவங்க தேங்காய் எண்ணெய், தேங்காய் இது மாதிரி தான் நிறையாவே குழம்புல சேர்ப்பாங்க. அதே மாதிரி இந்த மீன் குழம்புலையும் அது போட்டு செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்வோம். இதுக்கு வந்து சால மீன் வந்து ஒரு 5 எடுத்திருக்கோம். இதை வந்து தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கத்தி வச்சு அதுக்கு மேலே உள்ள செதிலெல்லாம் இந்த மாதிரி சுரண்டி எடுத்துடணும். அதுக்கப்புறமா கத்திரிக்கோல் வச்சு அதோட வால், சைடில் உள்ள ஃபின்ஸு அதெல்லாமும் எடுத்துட்டு வாயிலிருந்து வயிற்று பகுதி வரைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா அது வயிற்று பகுதிக்குள்ளே இருக்கிற குடல் எல்லாத்தையும் நல்லா எடுத்து அதை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிடணும். இப்போ வந்து எல்லா மீனையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். ஒரு கடாயில் நம்ம வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயம் நீல வாக்கில் வெட்டினது ஒரு 8 எடுத்து போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கின பிறகு நீல வாக்கில் வெட்டின இஞ்சி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் 2 கீரி அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. 1 ஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் போல் சோம்புத்தூளும் சேர்த்துக்கோங்க. 1 கப் போல் தேங்காய் பால் வந்து சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதி வந்தோன்னே நம்ம வந்து மாங்காய் சேர்க்க போகிறோம். ஒரு சின்ன மாங்காயில் பாதி அளவு மாங்காய் எடுத்து அதை நீல வாக்கில் வெட்டி அதை சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்த பிறகு கொஞ்ச நேரத்துலேயே நம்ம வச்சுருக்க க்ளீன் பண்ண சால மீனையும் சேர்த்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மிதமான தீயில் வச்சு அதை வந்து வேக விடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான சால மீன் குழம்பு வந்து தேங்காய் பால் மாங்காவோட சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.